பொதிகை தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் அன்பு வணக்கம். நம் நாட்டின் ஊரி பகுதியில் கடந்த செப்டம்பர் மாதம் 4 தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தினர். இந்திய இராணுவத்தினருக்கும் தீவிரவாதிகளுக்கும் நடந்த சண்டையில் 4 தீவிரவாதிகளும் கொல்லப்பட்டனர். ஆனாலும் இந்திய இராணுவத்தினர் 19 பேர் உயிரிழந்தனர். அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் பாகிஸ்தான் ஆக்கிரமித்துள்ள பகுதியில் இந்திய இராணுவத்தினர் நுழைந்து தீவிரவாத முகாம்களை அழித்தனர். இதற்கு இது போன்ற எல்லை தாண்டிய தீவிரவாதத்திற்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் இஸ்லாமாபாத்தில் நடைபெற போகின்ற சார்க் மாநாட்டை இந்தியா புறக்கணித்தது. இது போன்ற பரபரப்பான சூழ்நிலையில் கோவாவில் பிரிக்ஸ் மாநாடு நடைபெற்றது. பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா மற்றும் சவுத் ஆப்பிரிக்கா போன்ற வளர்ந்து வரும் நாடுகளின் கூட்டமைப்பது. இது வழக்கமாக நடைபெறும் மற்றும் ஒரு மாநாடு என்று இல்லாமல் உலக அரங்கமே உற்று நோக்கி பார்த்த மாநாடு. இந்த மாநாட்டில் பொருளாதார முன்னேற்றத்திற்கு மட்டுமல்லாமல் எல்லை தாண்டிய தீவிரவாதத்திற்கு எதிராகவும் குரல் எழுப்ப நம் மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் குரல் எழுப்பினார். நாம் குரல் எழுப்பியதற்கு நம் அண்டை நாடுகள் துணை நின்றனவா? நம் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகியதா? இது போன்ற கேள்விகளுக்கு நம்முடன் கலந்துரையாட நம் நிலையத்திற்கு வந்திருப்பவர் திரு சத்யகுமார் அவர்கள். வணக்கம் சார். எங்கள் நிலையத்திற்கு வந்ததற்கு நன்றி. முன்னரே அறிமுகம் செய்த மாதிரி இந்த பிரிக்ஸ் மாநாடு மற்றும் ஒரு மாநாடு இல்லாமல் உலகமே உற்று நோக்கிய மாநாடு. வெறும் வாய்ப்பேச்சாக இல்லாமல் சில முக்கியமான தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும் என்று எதிர்பார்ப்புக்கு இடையில் நடைபெற்ற மாநாடு. அதை பற்றி விரிவாக பேசுவதற்கு முன்னாடி இந்த பிரிக்ஸ் மாநாட்டை பற்றி ஒரு அறிமுகத்தோடு நம்ம கலந்துரையாடலை தொடங்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிரிக்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா அப்படிங்கிற நாடுகள் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பு தான் பிரிக்ஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா 8வது சமிட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கோவாவில் நடந்திருக்கு. இந்த 15-16 நடந்தது. இதில் இந்த பிரிக்ஸ் ஆகப்பட்டது யார் முதல்ல இந்த ஐடியா இந்த யார் கொண்டு வரணும்னு சொன்னதுன்னா கோல்ட்மேன் சாக்ஸுடைய சிஇஓ ஜிம் ஓ நில் அப்படிங்கிறவர் வந்து பிரிக்ஸுங்கிறது தான் ஃபியூச்சர் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரிக்ஸ் கொண்டு வந்தார். இந்த பிரிக்ஸ் கொண்டு வந்ததுக்கப்புறம் நிறைய முடிவுகளை ஒன்று சேர்ந்து எடுக்கணுன்ற மாதிரி ஆராய்ந்து இது கொண்டு வந்தாங்க. ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா மட்டும்தான் இருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியாக சேர்ந்த நாடு வந்து சவுத் ஆப்பிரிக்கா. இப்போது இந்த 8வது மாநாட்டில் வந்து எல்லா நாடுகளும் பங்கேற்றாங்க. எல்லா நாடுகளுடைய தலைவர்களும் வந்திருந்தாங்க. 5 நாடுகளுடைய தலைவர்களும் வந்திருந்தாங்க. இது வந்து ஒரு கலந்துரையாடல் அமைப்பாக இருந்தது. நிறைய முடிவுகளும் இதில் எடுத்திருக்காங்க. இந்த பிரிக்ஸ் மாநாட்டில் வழக்கமான அஜெண்டா ஒன்று இருக்கும். பொருளாதார முன்னேற்றத்திற்காக பல முக்கியமான தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும், அக்ரிமெண்ட்டுகள் சைன் பண்ணப்படும். எப்படி அண்டை நாடுகள் ஒன்றுக்கொன்று உதவி கொண்டு ஒவ்வொருத்தருடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும் போன்ற வழிமுறைகளை கண்டுபிடிப்பாங்க. அதுதான் இந்த மாநாட்டின் அஜெண்டாவாக இருந்ததால், ஏனெனில் நான் சொன்ன அறிமுகம் படி அந்த அஜெண்டாவை மீறி நம் பாரத பிரதமர் எல்லை தாண்டிய தீவிரவாதத்திற்கு எதிராக குரல் எழுப்பக்கூடிய ஒரு நல்ல தருணமாக எல்லாருடைய எதிர்பார்ப்பும் இந்த மாநாட்டில் இருந்தது. அப்படி நடந்த இந்த மாநாட்டில் வழக்கமாக நடந்த அஜெண்டா என்ன? தீவிரவாதத்திற்கு எதிராக பேசப்பட்ட பேச்சுகள் என்ன? பார்த்தீங்கன்னா இப்போ பிரிக்ஸ் வந்து நிறுவும் போது பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு அமைப்பாக இது அமையும் போது மேஜராக பார்த்தீங்கன்னா எக்கனாமிக், அதாவது பொருளாதார வளர்ச்சிக்கும் ட்ரேட் அதுக்கும் தான் வந்து இந்த பிரிக்ஸை நிறுவனாங்க. ஆனால் இந்த வருஷம் முக்கியமாக பிரதம மந்திரி அவர்கள் இந்த அட்டாக், பாகிஸ்தான் அட்டாக், ஊரி அட்டாக் ஆனதுக்கப்புறம் இந்த அஜெண்டாவில் வந்து உடனே நடந்ததுக்கப்புறம் நம்ம நாட்டில் இருக்கிற நாடு தீவிரவாதம் மட்டும் இல்லாமல் உலகெங்கும் நடக்கிற தீவிரவாதத்தையும் சரி பண்ணணும் அப்படிங்கிற அஜெண்டாவை வந்து இந்த லீடர்ஸோட வந்து பேசினார். ஸோ இப்போ பிரிக்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் அண்ட் ட்ரேடு அதை பற்றி மட்டும் இல்லாமல் இப்போது மற்ற ஆஸ்பெக்ட்ஸ், இன்டர்நேஷ்னல் பீஸு, குளோபல் பீஸு, சஸ்டைனபிலிட்டி, அப்புறம் எப்படி வந்து எல்லா நாடும் சேர்ந்து வளரணும், இதை பற்றியும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. முதல்ல வந்து பிரிக்ஸுங்கிறதே வந்து ஒரு வியாபாரஸ்தனமாக ஆரம்பிச்சது தான் இது. ஏன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 43% பாப்புலேஷன் வந்து பிரிக்ஸ் நாடுகளில் இருக்காங்க. அது வந்து 30% ஜிடிபி கான்ட்ரிபியூட் பண்ணி 17% ஆஃப் த வேர்ல்ட் ட்ரேட் கான்ட்ரிபியூட் பண்ணுறதுனால பிரிக்ஸ் தான் ஃபியூச்சர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரேட் கொலாபரேஷன் ஃபோரமாக தான் இருந்தது. இப்போ வந்து அதை தாண்டி ட்ரேட் மட்டும் இல்லாமல் எக்கனாமிக் கோஆப்ரேஷன் மட்டும் இல்லாமல் இப்போது மற்ற குளோபல் பீஸ், சஸ்டைனபிலிட்டி, டெவலப்மெண்ட் அஜெண்டா எல்லாமே பேச ஆரம்பிச்சிருக்காங்க.
ஸோ முக்கியமாக இந்த பிரிக்ஸ் மாநாடில் அஜெண்டாஸ் வந்து ட்ரேட் அண்ட் எக்கனாமிக் கோஆப்ரேஷன் மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷ்னல் டெரரிசம் எப்படி ஒழிக்கணும், அது மட்டும் இல்லாமல் டெரரிஸ்ட் அட்டாக்னால எப்படி நாடுகள் வளராமல் போகுது, இந்த மாதிரி அஜெண்டாவும் டிஸ்கஸ் பண்ணி மேஜர் டெசிஷன்ஸையும் எடுத்து இதுக்கான ரெசல்யூஷன் கொண்டு வரணுங்கிறத முடிவு பண்ணியிருக்காங்க. An old friend is better than two new friends அப்படிங்கிற கோட்டை நம்ம மாண்புமிகு பிரதமர் கோட் பண்ணி ரஷ்ய நாட்டுடன் நமக்கு இருக்கக்கூடிய நட்புறவை மேற்கோள் காட்டியிருக்காங்க. முக்கியமாக ரஷ்ய நாட்டோட பல முக்கியமான அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்கோம். அந்த அக்ரிமெண்ட்னால நம்ம நாட்டுக்கு எந்த அளவுக்கு பயன் தரக்கூடியது, அதே மாதிரி தீவிரவாதத்திற்கு எதிராக இந்தியாவோட போராட்டத்தில் ரஷ்யாவுடைய பங்களிப்பு நிச்சயமா இருக்கும் அப்படின்னு புட்டின் அவர்கள் வாக்குறுதியும் கொடுத்திருக்காங்க. இந்த நட்புறவு எந்த அளவுக்கு இந்த பிரிக்ஸ் மாநாட்டில் பேசப்பட்டது? இப்போ பார்த்தீங்கன்னா பிரிக்ஸ் மாநாட்டில் மெயினாக பார்த்தீங்கன்னா 2 நாடுகள் முக்கியமாக பேச்சுவார்த்தை நடத்தினது வந்து இந்தியாவும் ரஷ்யாவும். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் புட்டின் அவர்களும் சில முக்கியமான முடிவுகள் எடுத்தாங்க. அதில் முக்கியமான முடிவுகள் பார்த்தீங்கன்னா ட்ரேட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், மைனிங், இதை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. அதில் நிறைய எம்ஓயூஸ் போட்டிருக்காங்க. ஸோ மெயினாக ரஷ்யாவோட ஏன் இவ்வளோ ஒரு கலந்துரையாடல்னா, முக்கியமான அஜெண்டா வந்து டெரரிசமை வந்து ஒழிக்கணும் அப்படிங்கிறத மெயின் அஜெண்டாவும், ரஷ்யாவும் வந்து இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு அஜெண்டாவும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ரிசோர்ஸஸ்லாம் நிறையா வெல்தியாக இருக்கிறதுனால, இந்தியாவில் வந்து நிறைய பாப்புலேஷன் இருக்கிறதுனால, ஸ்கில்டு பாப்புலேஷன் இருக்கிறதுனால, இந்த ட்ரேட் கொலாபரேஷன் நடக்கும்போது இந்த பிரிக்ஸ் நாடுகளில் வந்து ரஷ்யாவும் இந்தியாவும் சேர்ந்து ஒரு பெரிய லீடராக உருவாகிறதுக்கான வாய்ப்புகளை வந்து இந்த ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ் வந்து கொண்டு வரோன்னு நம்பினாங்க. அதனால் டிஸ்கஸ் பண்ணாங்க. ஸோ முக்கியமான ஒரு ஏரியாஸ் என்னென்னா அக்ரி பண்ணாங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டெக்னாலஜி, மைனிங், அதுக்கப்புறம் கிளைமேட் சேஞ்ச் மேட்டர்ஸும் வந்து ரஷ்யாவோட டீப்பாக டிஸ்கஸ் பண்ணார் பிரைம் மினிஸ்டர். ஸோ இது மாதிரி இருக்கும்போது இந்த ட்ரேட் ரிலேஷன் ஆகப்பட்டது. நிறைய வேலை வாய்ப்பும் வந்து இந்தியாவில் இருக்கிற படித்த மாணவர்களுக்கு வந்து நிறைய வேலை வாய்ப்பும் உருவாகிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இந்த ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ் ஆகப்பட்டது வந்து கொடுக்கும், ரஷ்யாவோட எடுத்த ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய நட்புறவு வந்து இப்போ மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட சுதந்திரம் வாங்கினதுலேருந்தே நிறைய நட்புறவு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சேட்டலைட் அனுப்பும்போது கூட ரஷ்யா வந்து நிறைய சப்போர்ட் வந்து இந்தியாவுக்கு பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து ரெண்டு பேரும் வந்து கொலாபரேட் பண்ணி நல்லா 2 நாடுகளும் வந்து நல்லா டெவலப் ஆகணுன்றதுக்காக இந்த முடிவுகளை வந்து எடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் புட்டின் அவர்கள் வந்து நம்மளுடைய பிரதம மந்திரிக்கு வந்து நல்ல நண்பர். அதனால் ஒரு கலந்துரையாடல் பண்ணுறதும் ஈஸியாக இருந்தது. அதனால் முடிவுகள் எடுக்கிறதும் சுலபமாக இருந்தது. அதனால் வந்து ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் நல்ல ஸ்ட்ரென்த் ஆச்சு ரிலேஷன்ஷிப். இப்போ இந்தியா ரஷ்யா நட்புறவை பற்றி பேசணும். இதற்கு நேர் எதிராக மதர்ஷிப் ஆஃப் ஆல் டெரரிசம் இஸ் ஹேப்பனிங் இன் அவர் நெய்பர்ஹுட் அப்படின்னு மேற்கோள் காட்டி பாகிஸ்தானையும் மேற்கோள் காட்டியிருக்கார் பிரதமர். எதிரியின் நண்பன் ஆகிய சைனாவும் அதே மாநாட்டில் பங்கேற்றிருக்கு. இப்படி டெரரிசமை பற்றி பேசுகிறப்ப சைனாவும் அதே மாநாட்டில் இருக்கும் பட்சத்தில் சைனா இந்தியாவுக்குரிய பேச்சுவார்த்தை பிரிக்ஸ் மாநாட்டில் எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருந்தது, அல்லது வெறும் பேச்சுவாக்கில் இருந்ததா? இந்தியா ரஷ்யா நட்புறவை பற்றி பேசுனது போல சைனாவும் அதே மாநாட்டில் பங்கேற்றிருக்காங்க. ஸோ இந்தியா சைனா நட்புறவு பற்றி அவர்களுக்கு இடையே இருந்த பேச்சுவார்த்தை இந்த மாநாட்டில் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருந்தது? இப்போ பார்த்தீங்கன்னா சைனாக்கும் இந்தியாவுக்கும் எந்த அளவுக்கு இந்த பிரிக்ஸ் மாநாட்டில் வந்து கலந்துரையாடல் இருந்தது, பேச்சுவார்த்தை இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாலிசி லெவலில் வந்து நிறைய டிஸ்கஷன்ஸ் பண்ணாங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து சைனாக்கு வந்து இந்தியா தேவையா, இந்தியாவுக்கு வந்து சைனா தேவையான்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக சைனாக்கு வந்து இந்தியா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல் வந்து இந்தியாவோட ரிலேஷன்ஷிப் சைனாவோட ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா சில முடிவுகள் எடுக்கும்போது என்ன மாதிரி முடிவுகள் எடுத்தாங்கன்னா ஒரு ட்ரேட் ரிலேஷன்ஷிப்பை டெவலப் பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி சைனாவில் பார்த்தீங்கன்னா டெட் கிரைசிஸ், அதாவது வந்து அவங்க ஜிடிபி க்ரோத் ஆகப்பட்டது வந்து இந்தியாவோட கம்பேர் பண்ணும்போது கம்மியாக இருக்கிறதுனால, இந்தியா தான் வந்து ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் எக்கானமினால அவங்க ப்ராடக்ட்ஸு, நம்ம ப்ராடக்ட்ஸு, இந்த டெக்னாலஜி கொலாபரேஷன்ஸு அதை பற்றி பேசினாங்க. அஃப்கோர்ஸ் டெரரிசம் பற்றி கூட பேசும்போது சைனா வந்து அவங்களும் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. நான் இன்டர்நேஷனல் டெரரிசம் இருக்க வேணாங்கிறது எல்லா கண்ட்ரியோடைய அஜெண்டாவும் தான். அது எல்லா கண்ட்ரியோட அஜெண்டா மட்டும் கிடையாது, ஐநா சபையோட அஜெண்டா கூட. அதனால் வந்து சைனா வந்து கோஆப்ரேட் பண்ண வேண்டிய நெசசிட்டி இருக்கிறதுனால அதை பற்றியும் சில டிஸ்கஷன்ஸ் நடந்தது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி சைனா வந்து அவங்களுடைய மேஜர் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஆசியான், அதாவது சவுத் ஈஸ்ட் ஏஷியாவும் இந்தியாவும் இருக்கிறதுனால. ஏன் சவுத் ஈஸ்ட் ஏஷியானா கிட்டத்தட்ட $250 பில்லியன் பிஸ்னஸ் வந்து இங்கே ட்ரேட் நடக்கிறதுனால, இந்தியா வந்து அதில் முக்கியமான பங்கு இருக்கிறதுனால இந்தியா வந்து இக்னோர் பண்ண முடியாதனால ஸோ ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ் வந்து கோஆப்ரேட் பண்ணி நிறைய முடிவுகளை வந்து இதில் எடுத்திருக்காங்க. முக்கியமாக டெக்னாலஜி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில டெக்னாலஜிக்கல் கொலாபரேஷன், நோஹவ் கொடுக்கறது, இதை பற்றிலாம் கூட பேசியிருக்காங்க.
ஸோ கண்டிப்பாக இந்தியா அண்ட் சைனா கொலாபரேஷன்ஸ் வந்து நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கும். பிரிக்ஸ் மாநாட்டில் அதை பற்றியும் பேசப்பட்டது. இந்த பிரிக்ஸ் மாநாட்டில் பிம்ஸ்டெக் மாநாடும் நடந்தது. அதை பற்றின விவரங்களை எங்கள் நேயர்களோட கலந்துக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிரிக்ஸ் சமிட்டில் முக்கியமாக பிம்ஸ்டெக் அப்படிங்கிறதோட வந்து கொலாபரேஷன் பண்ணாங்க. நீங்கள் கேட்கலாம், எதுக்கு வந்து பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆஃப்ரிக்கா இந்த ஃபோரமில் வந்து பிம்ஸ்டெக் கலந்துக்கணும்? அது மட்டும் இல்லாமல் சில முடிவுகள் வந்து பே ஆஃப் பெங்கால் மல்டி செக்டரல் எக்கனாமிக் அண்ட் கோஆப்ரேஷன் அப்படிங்கிற ஒரு முடிவுகளும் எடுத்திருக்காங்க. ஏன் இந்த மாதிரி முடிவுகள் எடுக்கணும்? நம்ம இதில் பார்த்தீங்கன்னா இதில் 5 நாடுகள் மட்டும்தானே கலந்துரையாடணும் அப்படிங்கிற ஒரு கேள்விகள் நிறைய பேருக்கு இருக்கும். இன்னைக்கு பிரிக்ஸ் இந்த பிரிக்ஸ் மாநாட்டில் என்னன்னா, பிரிக்ஸ் கண்ட்ரீஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க கண்ட்ரீஸில் இருக்கிற ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ராடக்டாக இருக்கட்டும், இல்லை அவங்க கண்ட்ரியில் இருக்கிற எம்ப்ளாய் பண்ணக்கூடிய பாப்புலேஷனாக இருக்கட்டும், இவங்க வந்து மற்ற டெவலப்பிங் நேஷன்ஸ்க்கும் வந்து யூஸ் ஆகணுங்கிறது அவங்களுடைய பாயிண்ட்டு. ஸோ அப்படி வந்து ட்ரேடுங்கிறது ஒரு கொலாபரேஷனோடையும் கோஆப்ரேஷனோடும் நடக்கணும். ஸோ இந்த பிரிக்ஸை சுற்றி இருக்கிற முக்கியமான அடுத்த நாடுகள் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ், அப்புறமேட்டு அந்த பிம்ஸ்டெக்லேயே பார்த்தீங்கன்னா இந்தியாவும் ஒரு மெம்பர் தான், அப்புறம் மயான்மார், அப்புறம் தாய்லாண்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நாடுகள் வந்து ஏன் இந்த முடிவுகளை வந்து பிரிக்ஸோட எடுக்கிறாங்கன்னா, ஸோ ஒரு ட்ரேட் கொலாபரேஷன் வந்து இந்த பிம்ஸ்டெக்கும் தேவை. அவங்களும் வந்து பிரிக்ஸோட சேர்ந்து மேலே போகணும்னு நினைக்கிறதுனால ஸோ அவங்களும் வந்து ஒரு ட்ரேட் கொலாபரேஷன் கொண்டு வந்தாங்க. இதில் முக்கியமான முடிவு ஒன்று எடுத்தது என்னன்னா, பே ஆஃப் பெங்கால் மல்டி செக்டரல் எக்கனாமிக் அண்ட் கோஆப்ரேஷன் அப்படிங்கிறது. இது ஏன்னா இந்த ட்ரேட் ஃபெசிலிட்டேஷன் பண்ணோம்னா அந்த அக்ரிமெண்ட் என்டர் பண்ணால் தான் பண்ண முடியும், அந்த 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 முடிவுகள் எடுத்தால் தான் பண்ண முடியும். அதனால வந்து அந்த முடிவுகளும் இதில் எடுத்தாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த பிம்ஸ்டெக் அண்ட் பிரிக்ஸ் கொலாபரேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா ஏஷியாக்கே வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஏன்னா மொத்தம் ஏஷியன் எக்கானமிஸே வந்து பார்த்தீங்கன்னா கவராக இருக்கிறதுனால ஒரு நாளைக்கு ஒரு ஃபியூச்சரில் வந்து ஏஷியன் கான்டினென்ட்டே மேலே போகிறதுக்கு இது வந்து முதல் அடிக்கலாக இது வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ டெஃபினட்டாக இதனால் வந்து பல பிரதிபலிப்பும் பல வியாபாரமும் வந்து இதில் செழிப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ பிரிக்ஸ் மாநாட்டில் பல பொருளாதார திட்டங்கள் அக்ரிமெண்ட் சைன் பண்ணாலும் இதற்கெல்லாம் ஃபண்டிங் நிறையா தேவைப்படும். இதனுடைய பார்ட்னர்ஸாக இதுக்கு உதவக்கூடிய வகையில் பிரிக்ஸ் பேங்க்னே ஒன்று உருவாக்கி இருந்தாங்க. அதனுடைய பங்களிப்பு முக்கியத்துவம் பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் பேங்க் அப்படிங்கிறது யூஎஸில் இருக்குது. ஸோ அவங்க ஃபண்டிங் ஆகப்பட்டது டெவலப்பிங் நேஷன்ஸ் கொடுத்துன்னு தான் இருக்காங்க. ஆனால் அந்த வேர்ல்ட் பேங்க்கில் வந்து 40% ஓட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் கிட்ட இருக்கிறதுனால ஸோ அவங்க வந்து பயஸ்டாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு எல்லாருக்கும் ஒரு தோற்றம் இருந்ததுனால பிரிக்ஸ் நாடுகள் 5 நாடுகள் நாம் வளர்கிறதுக்கு நம்மளே ஒரு பேங்க் செட் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி நினச்சி நியூ டெவலப்மெண்ட் பேங்க் அப்படின்னு செட் பண்ணாங்க. இதில் வந்து $100 பில்லியன் வந்து கேபிட்டலாக வந்து கொண்டு வந்தாங்க 5 நாடுகளும் சேர்ந்து. இந்த நியூ டெவலப்மெண்ட் பேங்க்கோட ஹெட் ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா சைனா ஷாங்காயில் இருக்குது. இதோட சேர்மன் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நாடுலேருந்து கேவி காமத் அவர்கள் தான் வந்து சேர்மனாக இருக்கார். இதில் ஏன் இந்த பேங்க் தேவை அப்படின்னா, இந்த நாடுகளில் இந்த 5 நாடுகளில் நடக்கக்கூடிய டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ்க்கு அந்த நாடுகள் எல்லாம் மேலே போகிறதுக்காக கொண்டு வந்த பேங்க் தான் நியூ டெவலப்மெண்ட் பேங்க். ஸோ இப்போது இந்த நியூ டெவலப்மெண்ட் பேங்க் வந்து பிரைமரியில் ஏன் கொண்டு வந்தாங்கன்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் சைனா வந்து சைனா எல்லா நாடுகளும் வந்து ஈக்குவல் ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ எந்த நாட்டில் வந்து தேவைகளோ அந்த நாடுக்கு வந்து பணம் கொடுக்கறதுக்கும், இல்லை இந்த 5 நாடுகளில் ஏதோ ஒரு நாடு வந்து பொருளாதார வளர்ச்சி இல்லாமல் பொருளாதார மந்தம் வந்தாலோ அந்த நாடை காப்பாற்றுறதுக்கு கூட இந்த ஃபண்டிங் வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட் ப்ராசஸோட இந்த நியூ டெவலப்மெண்ட் பேங்கை செட் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் ஒரு ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த பிரிக்ஸ் சமிட்டில் முக்கியமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நியூ டெவலப்மெண்ட் பேங்க் வந்து கிரீன் ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து ஃபண்டிங் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் போன வருடமே வந்து கெட்ரா பேங்க் வந்து $25 மில்லியன் வந்து ஆல்ரெடி வந்து லோன் வாங்கியிருக்காங்க நியூ டெவலப்மெண்ட் பேங்க் கிட்ட. எதுக்குன்னா ரெனியூபிள் எனர்ஜி ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்காக நியூ டெவலப்மெண்ட் பேங்க்லேருந்து கெனரா பேங்க் வந்து ஃபண்டிங் வாங்கியிருக்காங்க. ஸோ இது போன்ற ஒரு அமைப்பாகப்பட்டது பேங்க்னாலையும் சப்போர்ட் பண்ணுறதுனால டெஃபினட்டாக பிரிக்ஸ் நாடுகள் வந்து மேலே வந்து டெவலப்டு நேஷன்ஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து உருவாகிறதுக்கும் இந்த பேங்க் உதவும். இப்போ நடைபெற்ற மாநாடு 8வது மாநாடு. இதற்கு முன்னாடி நடந்த மாநாடுகளில் இது போன்ற பல தீர்மானங்கள் நம்ம வந்து எடுத்திருப்பாங்க. அந்த தீர்மானங்களில் ஏற்பட்ட பலன்கள் ஏதாவது நம் நாட்டிற்கோ இல்லை உலக அரங்கில் விளைந்து ஆரம்பிச்சிருக்கா, இல்லை அதனுடைய தீர்மானங்கள் இன்னும் பெயரளவிலே இருக்கா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிரிக்ஸ் மாநாடுகள் பார்த்தீங்கன்னா 8வது பிரிக்ஸ் மாநாடு நீங்கள் சொன்ன மாதிரி. ஸோ இந்த 8வது மாநாடு நடக்கும்போது இதுக்கு முன்னாடி நடந்த மாநாடுகள் எடுத்த முடிவுகள் வந்து இந்தியாவுக்கும் மற்ற நாடுகள், அதாவது பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆஃப்ரிக்கா இவங்களுக்கு எல்லாரும் பலன் கொடுக்கக்கூடிய நடந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நடந்திருக்கு. ஒரு சின்ன உதாரணம் வந்து நியூ டெவலப்மெண்ட் பேங்க்.
அந்த நியூ டெவலப்மெண்ட் பேங்க்ல பார்த்தீங்கன்னா $100 பில்லியன் வந்து கான்ட்ரிபியூஷன் வந்திருக்கு. அதனால வந்து லோன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்பிங் கண்ட்ரீஸ் வந்து எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கிளைமேட் சேஞ்ச், இப்போ வந்து இது வந்து எக்கனாமிக் கோஆபரேஷன்லேருந்து ட்ரேட்லேருந்து கிளைமேட் சேஞ்ச், செக்யூரிட்டி மேட்டர்ஸ், குளோபல் பீஸ், அப்புறம் ஆன்டி டெரரிசம் போகும்போது ஒரு இந்த ஒரு யூனிட்டியை வந்து காட்டுறதுக்கும் இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட் கொண்டு வரதுக்கும் நிறைய முடிவுகள் வந்து செயல்படுத்துறதுக்கும் அப்பார்ட் ஃப்ரம் ட்ரேட், அப்பார்ட் ஃப்ரம் மானிட்டரி கன்சிடரேஷன் இல்லாமல் இந்த இன்க்ளூசிவ் growth கொண்டு வரதுக்கும் இந்த பிரிக்ஸ் நாடுகளாகப்பட்டது பெரிய உதவியை கொடுத்துருக்கு. ஸோ அதனால வந்து இந்த 7 மாநாடுகள் இதுக்கு முன்னாடி நடந்தது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்களான்னா கண்டிப்பாக நடந்துட்டு தான் இருக்குது அந்த பெனிஃபிட். பட் 100% இந்த எல்லா முடிவுகளும் வந்து மக்களுக்கு போய் சேர்ந்திருக்கா இல்லை அந்த நாடுகளுக்கு போய் சேர்ந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா எல்லாமே வந்து ஒரு அக்ரிமெண்ட்டும் ஒரு கோஆப்ரேஷனால அவங்கவுங்க பொருளாதார நிலைகளும் சேர்ந்து பொருளாதார வாய்ப்புகளும் பொருளாதார நிலைமையும் பார்த்து தான் இந்த எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அதனால பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு கண்டிப்பாக இது ஒரு பெரிய பலனை கொடுத்துருக்கு. ஏன்னா யூனிட்டி காட்டுறதுக்காக. ரெண்டாவது வந்து டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து இந்தியாவுக்கும் வந்து நல்ல வாய்ப்புகளை வந்து இந்த பிரிக்ஸ் மாநாடுகள் கொடுத்துருக்கு. இப்போ இந்த மாநாட்டில் பங்கேற்ற 5 நாடுகளை தவிர யுஎஸ், யூகே போன்ற மற்ற நாடுகள் இந்த மாநாட்டை எப்படி பார்க்குறாங்க? இது முக்கியமான மாநாடு, இதனுடைய பலன்கள் இதில் நம்ம தெரிஞ்சுக்கணும், இல்லை அதில் நாமும் கூட்டமைப்பாக மாறணும், இதில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வமாக இருக்கிறாங்களா? இல்லை இது மற்றும் ஒரு மாநாடு, ஒவ்வொரு மாநாடும் ஒவ்வொரு அரங்கில் நடந்து கொண்டு தான் இருக்கு, இது அதை போல் மற்றும் ஒரு மாநாடு என்ற அளவில் தான் அவங்களுடைய பார்வை இருந்திருக்குமா? எப்படி இருந்திருக்கும் உலக அரங்கில் இந்த மாநாட்டை பற்றி ஒரு பார்வை? இப்போ பார்த்தீங்கன்னா வளர்ந்த நாடுகள் யூஎஸ், யூகே இவங்க எல்லாருமே வந்து இந்த பிரிக்ஸ் ஆகப்பட்டதை வந்து வரவேற்கிறாங்க. காரணம் என்னன்னா பிரிக்ஸ்ல வந்து பேசப்படுறதே வந்து டெவலப்டு நேஷன்ஸ் வந்து எப்படி வந்து இந்த பிரிக்ஸ் நாடுகளுக்கு வந்து உதவ முடியும், இல்லை உதவி எப்படி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் அஜெண்டா இருக்கிறதுனால, அது மட்டும் இல்லாமல் அந்த நாடுகளில் எடுக்கிற முடிவையும் வந்து இங்கே வந்து அடாப்ட் பண்ணுறதுனால, இங்கேயும் எடுத்துக்கிறதுனால, அதை பற்றி பேசுறதுனால அந்த நாடுகளாகப்பட்டது வரவேற்கிறாங்க. ஒரு சின்ன உதாரணம், ஐநா சபை வந்து போன செப்டம்பரில் வந்து 30 கோல்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இந்த 30 கோல்ஸ் என்னன்னு சொல்லுவாங்கன்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படின்னு சொல்லி குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன், ஜெண்டர் ஈக்வாலிட்டி, பாவர்ட்டி அலிவேஷன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், இன்னோவேஷன், அப்புறம் வாட்டர், லைஃப் அண்டர் வாட்டர், லைஃப் ஆன் தி லேண்டு, இந்த மாதிரி நிறைய கோல்ஸ் இருக்கு. இந்த கோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் ஆனதுனால இந்த பிரிக்ஸ் போன வாட்டி நடக்கும்போது இந்த கோல்ஸ் இல்லை, அப்போ வந்து மில்லினியம் டெவலப்மெண்ட் கோல்ஸ் இருந்தது. இப்போ வந்து அது பார்த்தீங்கன்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் இருக்கிறது வந்து இந்த பிரிக்ஸ் மாநாடுல பிரிக்ஸும் வந்து அடாப்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத வந்து முடிவெடுத்திருக்காங்க. இந்த முடிவாகப்பட்டது வந்து யுஎஸும் வந்து வெல்கம் பண்ணியிருக்காங்க, அதுக்கான வரவேற்றிருக்காங்க. இது வரவேற்கிறதுனால என்னன்னா, ஸோ இது வந்து ஒரு கோஆப்ரேட்டிவ் ஃபோரமாக இருக்கிறதுனால எல்லா நாடுகளும் வந்து பிரிக்ஸ் எடுக்கிற முடிவுகளை வந்து மேலே பார்க்குறாங்க, அதை வரவேற்கிறாங்க. அது வந்து ஒரு தனித்துவமாக இல்லாமல் ஒரு குளோபல் அஜெண்டாஸ்க்கு தான் கொண்டு வராங்கன்றதை வந்து எல்லா நாடுகளும் புரிஞ்சுக்கிட்டாங்க இந்த பிரிக்ஸ் மாநாடு வழியா. இப்போ ரஷ்யாவோட நட்புறவை பற்றி பேசினப்ப கூடங்குளமுடைய ஃபேஸ் 2 கூட இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இனாகிரேஷன் இது. அப்படி இருக்கிறப்ப யூஎஸ் கூடவும் நம்ம நாடு ரொம்ப நெருங்கிய நட்புறவில் இப்போ இருக்கும். ரொம்ப நெருங்கிய நட்புறவு, உலக நாடுகளே அதை வந்து முக்கியமாக கவனிச்சுட்டு வராங்க. இப்போ இந்தியா ரஷ்யா கூட நெருங்கும் போது இந்தியா யூஎஸ்க்குரிய நட்புறவில் ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா, இல்லை இன்னமும் மேம்படுத்துமா? இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் கேள்விக்கு முக்கியமான ஒரு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, பிரதம மந்திரி வந்து ஒரு அருமையான வந்து சில வாய்ப்புகளை வந்து உருவாக்கியிருக்காரு. இன்னைக்கு வந்து அவர் பதவி ஏற்றதுக்கு அப்புறம் நிறைய நாடுகளை வந்து விசிட் பண்ணி அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை பில்டு பண்ணியிருக்காரு. அப்படி விசிட் பண்ணும்போது இன்னைக்கு வந்து ஒரு நாட்டுக்கு போய் இன்னொரு நாடுக்கு போகாமல் இருந்தால் இன்னொரு நாடு வந்து கண்டிப்பாக டிப்ளமேட்டிக் இஷ்யூஸ் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்ம பிரதம மந்திரி வந்து சிறு நாடுகள்ல இருந்து பெரிய நாடுகள் வரைக்கும் எல்லா நாடுகளையும் போய் பார்த்து அங்கே இருக்கிற பிரைம் மினிஸ்டர்ஸ், அங்கே இருக்கிற ஒரு குளோபல் லீடர்ஸோட உட்கார்ந்து பேசி நம்ம இந்தியாவுக்கு என்ன வாய்ப்புகள் கொண்டு வரலாம், அதே மாதிரி அந்த நாட்டுக்கு என்ன வாய்ப்புகள் கொண்டு வரலாம்னு சொல்லி கலந்துரையாடி ட்ராக் 1 டிப்ளமேட்டிக் மிஷன் அதில் அந்த மாதிரி பேசி ட்ராக் 2ல வந்து அங்கே இருக்க என்ஜிஓஸ், அங்கே இருக்கிற வந்து மற்ற லீடர்ஸ் கிட்டையும் பேசி ட்ராக் 2 எஸ்டாப்ளிஷ் பண்ணி ட்ராக் 3 அங்கே இருக்க கான்ஃபரன்ஸில் போய் பேசி அங்கே இருக்க மக்கள் கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணி நம்ம என்ஆர்ஐஸ் அந்த ஊரில் இருக்கிறதுனால எல்லாரும் வந்து இதை வரவேற்கிறாங்க. இன்னைக்கு நம்ம பிரதம மந்திரி வந்து எல்லாரும் எப்படி பார்க்குறாங்கன்னா ஒரு காமன் மேன் இந்த குளோபல் லெவல் அப்படியா பார்க்கறதுனால யாரும் வந்து யூஎஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க இல்லை ரஷ்யாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாரு பிரதம மந்திரி சொல்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. அது மட்டும் பார்த்தீங்கன்னா யூஎஸும் வந்து இதை வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறது இல்லை. ஸோ யூஎஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா இந்தியா வந்து யூஎஸ் கிட்ட பெனிஃபிட் இருக்கிறது பெனிஃபிட் எடுத்துக்கிறாங்க, இந்தியா வந்து ரஷ்யா கிட்ட இருக்க பெனிஃபிட்டை ரஷ்யா எடுத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் யூஎஸ்க்கும் என்ன தெரியும்னா ஒரு இந்தியா மாதிரியான வளரும் நாடு வந்து பாப்புலேஷன் வந்து நிறைய இருக்கிறதுனால
அந்த பாப்புலேஷன் பெனிஃபிட் நிறைய போகிறதுனால அந்த மெச்சூரிட்டினால இந்தியா வந்து யார்கிட்ட உதவி வாங்கினாலும் அதை பற்றி வந்து யாருமே கண்டனம் தெரிவிக்கிறது இல்லை, யாரும் அந்த ரிலேஷன்ஷிப்பை பாதிக்கிறது கிடையாது. இன்ஃபேக்ட் ரிலேஷன்ஷிப் வந்து எல்லா நாடுகளும் மெயின்டைன் பண்ணதுனால இந்தியா நாடுடைய வளர்ச்சி வந்து வெற்றி பாதைக்கு வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது கண்டிப்பாக வந்து பிரதம மந்திரியுடைய ஓயாத வெளிநாட்டு பயணங்களாலையும் அவருடைய கடின உழைப்புனாலையும் அவருடைய ப்ரிப்பரேஷன், நம்மளுடைய கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் வந்து பிரதம மந்திரியோட உட்கார்ந்து இணைந்து அந்த ஒரு கூட்டமைப்பு எல்லா நாடுகளும் போயிட்டு பேசி எப்படி வந்து இந்தியா மேலே கொண்டு போகலாம், த பிராண்ட் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் இந்தியா மேலே ஒரு பெரிய மதிப்பும் ரெஸ்பெக்டும் நிறைய வரதுனால இது வந்து நம்மளுடைய வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகளை வந்து பிரதமர் கொண்டு வந்திருக்காரு இந்த டிப்ளமேட்டிக் மிஷன்னால. அதனால யுஎஸ் வந்து இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணாலும் சரி, ரஷ்யா வந்து இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணாலும் சரி, இது வந்து டிப்ளமேட்டிக் மிஷன்ஸ்க்கு வந்து இன்ஃபேக்ட் ஹெல்ப் தான் நிறைய வருமே தவிர இது வந்து பாதிக்காது அப்படிங்கிறது என்னோட வியூ. இது போன்ற மாநாட்டுகள் நடைபெறப்ப நாளிதழ்களில், முக்கியமான செய்திகளில், டெலிவிஷன் மீடியாக்களில் பல தலைப்பு செய்திகளில் 2-1 நாட்கள் வரும், பிறகு ஓய்ந்துவிடும். ஆனால் அடிப்படையாக என்ன தேவை? ஒரு பாமர இந்தியனுக்கு இதனால் என்ன லாபம், என்ன நன்மை விளைய போகுது அப்படிங்கிறத ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. அந்த கேள்விக்கான பதில் இந்த மாநாட்டில் கிடைத்ததா? இந்த மாநாட்டினால் ஒரு பாமர இந்தியனுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல வாழ்வு கிடைக்கும் என்ற நம்பிக்கை கிடைத்ததா? பார்த்தீங்கன்னா பிரதம மந்திரி எந்த முடிவு எடுத்தாலும் அது சாமானிய மக்களுக்கும் பொதுமக்களுக்கும் நிறைய வாய்ப்புகளும் வசதிகளும் நிறைய வளர்ச்சியும் கொடுக்குற மாதிரி தான் எல்லா முடிவும் எடுத்துக்கிட்டு இருக்காரு. பிரிக்ஸ் மாநாடும் அந்த மாதிரி தான். அவருடைய ஒரு பேச்சும் ஒரு நடவடிக்கையும் அங்கே மாநாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பொது மனிதனுக்கு, சாமானிய மனிதனை பற்றி தான் பேசியிருக்காரு. எப்படி நீங்கள் அப்படி கேட்கலாம், ஒரு டெரரிசம் வந்து ஒழிக்கணும் அப்படின்னு பேசினாலும், இல்லை கிளைமேட் சேஞ்ச் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு பேசினாலும், இல்லை ட்ரேட் ரிலேஷன்ஷிப் பேசினாலும், இது எல்லாமே வந்து இந்தியாவுக்கு வந்து டைரக்ட் பெனிஃபிட் கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. டைரக்ட் பெனிஃபிட்னா அது சாமானிய மக்களுக்கு வந்து சேர்ற மாதிரி. இப்போ ட்ரேட் ரிலேஷன்ஷிப் வளர்க்குறதுனால எப்படி வந்து இந்தியன் மக்களுக்கு வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலை வாய்ப்பு உயரும்போது, வியாபாரம் உயரும்போது, வாழ்வான நிலையும் மேலே உயரும்போது நிறைய வாய்ப்புகளும் வசதிகளும் கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறது அவருடைய நோக்கம். இன்னைக்கு காமன் மேன் வந்து ஒரு சாமானிய மனிதன் என்ன நினைக்கிறாங்கன்னா, கவர்மெண்ட் எடுக்கிற முடிவுக்கும் அவங்களுக்கு வந்து சம்மந்தம் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எடுக்கிற எல்லா முடிவுகளுமே அவங்களுக்கு சம்மந்தப்பட்டு தான் இருக்கு. ஒரு நாளும் பிரதம மந்திரி வந்து இயங்குறதே வந்து சாமானிய மக்களுக்காக தான். அவர் முடிவுகளும் அவருடைய பேச்சும் அவருடைய நோக்கமும் சாமானிய மனிதன் நோக்கி இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த பிரிக்ஸ் மாநாட்டில் எடுத்த எல்லா முடிவுகளும் வந்து சாமானிய மக்களுக்கு உபயோகப்படும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ், அதாவது ஒரு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ்னால் என்னன்னா, ரிச் கெட்டிங் ரிச்சர், அதாவது வசதி இருக்கவங்க வசதி ஆகிட்டே இருக்கிறதும், அதாவது வந்து ஏழைகள் ஏழை ஆகிட்டே இருக்கிறதும் தடுக்கணும்னா அதுக்கு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்ஸ் வேணும். அதுதான் வந்து ஐநா சபையும் சொல்லியிருக்காங்க. அதை வந்து பிரிக்ஸ் மாநாட்டில் அடாப்ட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 17 கோல்ஸ் இருக்கு. இந்த 17 கோல்ஸ் வந்து பிரிக்ஸ் சமிட்ல வந்து அடாப்ட் பண்ணுறதுனால, ஸோ அதுலேருந்து என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, சாமானிய மக்களை வந்து வளர்றதுக்காக தான் இந்த பிரிக்ஸ் மாநாடே நடக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம மறுக்கக்கூடாது. ஸோ எல்லா கான்ஃபரன்ஸும் இந்தியாவில் கவர்மெண்ட் வந்து பண்ணுறதுக்கும், அது வந்து எல்லா ரெகுலேஷன் கொண்டு வந்தாலும் அது சாமானிய மக்களுக்காக தான் கொண்டு வராங்க. ஸோ இந்த பிரிக்ஸ் மாநாடும் அந்த பிரிக்ஸ் பிம்ஸ்டெக் இல்லை இந்த முடிவுகளும் சாமானிய மக்களுக்கு வந்து சேர்றதுக்காக தான். அங்கே இருக்கிற ஒரு முடிவும் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக இருக்கட்டும், ஃபார்மா ரிலேட்டடாக இருக்கட்டும், டெக்னாலஜி ரிலேட்டடாக இருக்கட்டும், எல்லா எஜுகேட்டட் யூத், இன்னைக்கு நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80% பாப்புலேஷன் வந்து ஒர்க் ஃபோர்ஸ், அதாவது வேலைக்கு போகக்கூடிய பாப்புலேஷன். அதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 60% பாப்புலேஷன் வந்து யூத் பாப்புலேஷன், அதாவது ஏஜ் 25லேருந்து 35 வயசு வரைக்கும் இருக்கிற பாப்புலேஷன் யார் வந்து யூத் பாப்புலேஷன் சொல்கிறாங்க. இவங்க இருக்கிறதுனால இந்த எல்லா முடிவுமே இந்த இந்தியா உடைய பாப்புலேஷனுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து பெனிஃபிட் ஆகும். இந்தியா தான் இந்த பிரிக்ஸில் வந்து நல்ல பலனை வந்து பெறும் அப்படிங்கிறது இது மறக்க முடியாத உண்மை. நீங்கள் சொன்ன மாதிரி இதனுடைய திட்டங்கள் எப்படி பாமர மக்களுக்கு பயன்படும் வகையில் இருக்கணுமோ, அதே மாதிரி இந்த மாநாட்டை பற்றிய தகவல்கள் கூட ஒரு பாமர மக்களுக்கு புரியக்கூடிய வகையில் ரொம்ப எளிமையாக இயல்பாக சொல்லியிருக்கீங்க. இந்த தகவலை எங்கள் கூட பகிர்ந்ததுக்கு மிகவும் நன்றி.